இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 426 பெண்களை படுகொலை செய்திருக்கிறார்கள், கற்பழித்திருக்கிறார்கள். 2 விதமா இந்த கற்பழிப்பை நம்ம எடுத்துக்கலாம். தர்மசாஸ்தா கோவிலுக்கு தனது உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன், இறைவனிடத்திலே நான் சேர்கிறேன் என்று தர்மசாலாவிலே போய் தன்னைத்தானே மடித்துக் கொள்வதற்கான கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு சாதகம். அது என்ன அப்படி வேண்டுதல்? உயிரை கொடுத்து அப்படி என்ன வேண்டுதல்? அப்படிதான், சிவனுக்கு நான் எனது உயிரை கொடுக்குறேன். நிறைய பைத்தியங்கள் கர்நாடகாவில் தான் இருக்கு. சிவன் என்னைக்குமே அப்படி சொன்னதில்லை. எனக்கு அவர் சொல்ல மாட்டார், அவர் இருந்தால் தானே சொல்றதுக்கு. அடி முட்டாள்களாக எப்படி தமிழ்நாட்டில் திருச்செந்தூரும் திருத்தணியும் பழனியும் நமக்கு முருகப்பெருமான் அருளாசி பெறுகிறார் என்கிற நம்பிக்கையில் தமிழர்கள் ஓடிச் செல்கிறோமோ, அதை போல கர்நாடகத்தில் இருக்கிற மக்கள் தர்மசாலாவையும் மாதேஸ்வரன் மலையையும் தேடி ஓடுவார்கள். மாதேஸ்வரன் மலையிலே இருக்கிற சிவனை வழிபடக்கூடியவர்கள் லிங்காயத்தார் சமூகம், தர்மசாலாவிலே இருக்கிற சிவனை வழிபடக்கூடியவர்கள் கவுடா என்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த படுகொலைக்கு பின்னால் 70% பெண்கள் பார்ப்பனிய பெண்கள் என்கிற தகவல்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏன் இவர்கள் பார்ப்பனிய பெண்களை குறிவைத்தார்கள்? சாதியா நான் பேசுறேன்னு சொன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம்.